அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். இன்றைக்கி சண்டே, காலையிலே விளாக் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காலையில் இஞ்சி தட்டி சாய போட்டாச்சு. பசங்கள்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. சரி, நம்ம வெளியே நம்ம பார்க்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு மிஷினை போட்டு விட்டுட்டு மட்டன் கடைக்கு போய் மட்டன் வாங்கிட்டு வந்துட்டேன். மட்டன் வாங்கிட்டு வச்சுட்டு காலையில் டிஃபனுக்காக கார சேமியா செஞ்சு வச்சுருக்கேன். அது கூட உளுந்தங்களி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா உளுந்தங்களி பசங்க சாப்பிட மாட்டானுங்க 2 பேர். அதுக்காக கார சேமியா பண்ணி வச்சுருக்கேன். இதை சாப்பிட்டுட்டு மட்டனுக்குள்ளே வேலையை பார்க்கலான்னு சொல்லிவிட்டு மட்டனை வாங்கி வச்சுட்டு அதுக்குள்ளே மசாலா, ஜீரகம், மிளகு, கசகசா, பெருஞ்சீரகம், தேங்காய், முந்திரி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் வறுத்து வச்சுட்டு எப்போயும் வியாழக்கிழமை வீடு க்ளீன் பண்ணுவேன். அந்த அன்றைக்கி வீடு க்ளீன் பண்ண முடியல, கெஸ்ட் வந்துட்டனால. அதனால் இன்றைக்கி வேலையை பார்த்துக்கிட்டே வீட்டை க்ளீன் பண்ணிக்கிட்டே நம்ம சமையல் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு வீட்டை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ தேங்காய் சோறு ஆக்கிறதுக்கு ஒரு சட்டி வச்சாச்சு. தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நெய் விட்டு 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி போட்டிருக்கேன். அது கூட நல்லா வதங்கட்டும். 2 பச்சை மிளகாய், கேரட்டு, முந்திரி, புதினா, கொத்தமல்லிலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் கிடையாது. பிரியாணிக்கு தான் அதிகமாக வதக்கணும். இதுக்கு ரொம்ப வதங்கணுங்கிற தேவையில்லை. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பொடி பேஸ்ட்டு போட்டுட்டு கறி மசாலா தூள் இருக்கு இல்லையா, வறுத்து அரைச்சி வச்சுருக்குல்ல, அந்த மசாலாவில் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். தயிர் சேர்த்துருக்கேன். தேங்காய் சோத்துக்கு எப்பவுமே தயிர் சேர்த்தா கொஞ்சம் சோறு சாஃப்டாக இருக்கும், விரைக்காமல் இருக்கும். இப்போ ஒரு உலக்கு காட்டினேன் இல்லையா, அந்த உலக்கில் நான் 1.5 உலக்கு அரிசி எடுத்திருக்கேன். இப்போ 1.5 உலக்குக்கு 3 உலக்கு தண்ணி ஊற்றணும். நான் 3.5 உலக்கு ஊற்றிருக்கேன். ஏன்னா அரிசி கொஞ்சம் லேட் ஆகும், அதுக்காக நான் 3.5 உலக்கு ஊற்றிருக்கேன். அதே மாதிரி உப்பு அரிசி போடும்போது நான் எப்பயுமே தேங்காய் சோத்துக்கு உப்பு போடுவேன். எதனாலனா தேங்காய் சோத்தில் தேங்காய் ஊற்றுறம்போது நம்ம உப்பு போட்டோமாக்கு தேங்காய் தண்ணி தெரிஞ்சிடும். அதுக்காக தான் ரைஸ் போடும்போது நம்ம உப்பு போட்டுக்கிறது. இப்போ இந்த சைடு தாளிச்சா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ தம் போட்டுலாம் தேங்காய் சோறு ரெடி ஆகிடுச்சு. தம் போடுறதுக்கு 2 ஸ்பூன் நெய் விட்டு மூடி வச்சிடலாம். கீழே தோசைக்கல் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது இந்த சட்டிக்கு. அதனால நான் தம் போடுறதுக்கு தோசைக்கல் வைக்கலை. இப்போ தம் போட்டு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரைஸ் நல்லா பொல பொலன்னு இருக்கும். அடுத்து மட்டன் பார்க்கலாம் வாங்க. இப்போ வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். மசாலா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ மட்டனோட 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து மசாலா அரைச்சி வச்சுருக்க மசாலாவே சேர்த்துக்கலாம். அது கூட 1/2 கப்பு தயிர் ஊற்றி நல்லா பெசரி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இதை ஊற வச்சுட்டு தான் நான் தேங்காய் சோறு வீடெலாம் க்ளீன் பண்ணது 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்து கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடலெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். இதில் சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் உரிக்க டைம் இல்லை, அதனால் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு தக்காளி சேர்த்துருக்குறேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே அந்த கறியில் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பரட்டி வச்சுருக்கேன். அதனால் இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பரட்டி வச்சுருக்க கறியை தூக்கி இதில் சேர்த்து நல்லா கிண்டி விடலாம். கறி சேர்த்தோன்னே தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றினமாக்கும் கறி வேகாது, ஒரு மாதிரியாக லப்பர் மாதிரி இருக்கும். எப்பயுமே சுருள நம்ம மட்டன் செய்யும்போது சரி, சிக்கன் செய்யும்போது சரி, நம்ம மட்டன் சுருள கிண்டி எடுத்துக்கிடணும். அதுக்கப்புறமா தான் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். நான் இப்போ கிரேவி வைக்கிறதுனால நான் அவ்வளோக்கா ரொம்ப தண்ணி சேர்க்கலை, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். குழம்பு வைக்கிறதா இருந்தால் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 4 விசில் போட்டு எடுத்துக்கலாம். இதில் உருளைக்கிழங்கு நான் சேர்ப்பேன். குக்கர் விசில் வைக்கும்போது நான் உருளைக்கிழங்கு சேர்க்க மாட்டேன். விசில் வந்ததுக்கப்புறமா தான் நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்து கொதிக்கும்போது சேர்த்து கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் கிரேவி ஆனதுக்கப்புறம் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுவேன். இப்போ என் கிச்சன் இப்படி தான் இருக்குது. சமையல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ சமையல் பண்ணி முடித்து க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் என் கவுண்டர் டாப் இப்படி தான் இருக்கும். நான் எப்போயுமே சமையல் முடிச்சோன்னே வீட்டை அது கிச்சனை க்ளீன் பண்ணிடுவேன். இப்போ தொழுதுட்டு சாப்பாடு எடுத்து ரெடியாக வச்சாச்சு. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். இன்றைக்கி சண்டேங்கனால நாங்கள் எல்லாருமே ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவோம். தேங்காய் சோறு, மட்டன் கிரேவி, தால்ச்சா. இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் சிஸ்டர். இன்ஷால்லா நாளைக்கு என்ன வீடியோ பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.